கிளிக் பண்ணா நமக்கு ஓட்டோவா செட் பண்ணும். ஸோ 290 அடிச்சோம்னு சொன்னா F9 ப்ரெஸ் பண்ணோம்னா சென்டருக்கு வரும். ரைட், இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். 190ல 250 40 220 231 ரைட், பர்ஃபெக்டாக இருக்கு. என்ன? ஸோ 0 பொசிஷன் வந்துட்டு F9 ப்ரெஸ் பண்ணோம்னா 0 லெவல் பேஸ்ட் பண்ணிவிடுவேன். ரைட், இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு. ஸோ இது வந்துட்டு ரிலீஃப் 1 வந்துட்டு என்னத்துக்காண்டி யூஸ் பண்ணுறோம், இந்த இதுக்காண்டி நான் இவரை மெயின் இமேஜின் நேமை மாற்றிடும். ரைட், இப்போ இதில் 2D பார்ட் 2D வியூக்கு நம்ம போனோம்னு சொன்ன இந்த 2D வியூக்கு போயிட்டு நினைக்கிற டொக்குல நம்ம கிளிக் பண்ணால் ரிலீஃப் அப்படியே காட்டும். ஏன் தேவை. ஸோ இதில் இந்த பொலிகோனை யூஸ் பண்ணி நான் மேலுக்கு இருந்து கண்ட்ரோலை பிடிச்சேன்னு சொன்னால் அங்கே அஞ்சலை மாற மாட்டேன், அப்படியே இருக்க கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இங்கே ஒரு கிளிக் ரைட் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அந்த ஆப்ஷன் போயிட்டும். ரைட், இந்த மாதிரி வருது. F9 ப்ரெஸ் பண்ணால் ரைட் வெர்டிகலாக நம்மளுக்கு இதை போட்டுரும். ஸோ திரும்ப இதை கிளிக் பண்ணி இங்கேருந்து கண்ட்ரோல் பிடிச்சி இங்கே ஒரு கிளிக் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ண போகுது. F9 ப்ரெஸ் பண்ண சென்டர் 0 பாயிண்ட்டுக்கு இது வருது. ஸோ 0 சென்டருக்கு தானே இருக்கின்னு பார்த்தா கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணணுமே. இப்போ நான் இவரை கிளிக் பண்ணிட்டு சரி ரைட் 0 லெவல் இதையும் பார்க்கலாமா, இங்கே இருக்கிற இந்த டொகுல கிளிக் பண்ணாலும் இப்படி காட்டும். ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ இதை ஓகே பண்ணிட்டு இவரை கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணும், இப்படி இருக்க பேஸ்ட் பண்ணிடும். ரைட், அப்போ சமனா பிரிச்ச மாதிரி எடுக்கிறேன்னா ரைட் சார் ரைட்டா. அப்போ இனி எனக்கு இது தேவையில்லை. இப்போ ஒரு சைட்டை நான் ட்ரா பண்ணிட்டு மறு சைட்டுக்கு மிரர் பண்ணி விட்டேன்னு சொன்னால் எனக்கு கிளியராக வரப்போகுது. ஸோ இதில் நான் யோசிக்கிற மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இன்னும் போய் இதோட முடிக்கலாம். ரைட்டா, அப்போ முதலாவது வேலையாக நான் இந்த ரிலீஃப் ஃபெஸ்ட்டுக்கு செய்கிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ரைட் இவரை ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜில் இருக்கிறத எக்ஸாக்டாக எடுக்கலாமாங்கிறது நமக்கு தெரியும். ரீசன் என்ன, ரைட் ஈவன் இதை நம்ம ஆட்டோகேட் தெரியும்னு சொன்னால் ஆட்டோகேட்லேயும் யூஸ் பண்ணி இதை அப்படியே எடுக்கலாம். பட் நம்ம ஆர்ட் கேம் படிக்கிறதுல ஆர்ட் கேம்லேருந்து நம்ம டிரெக்டாக இந்த பிக்சரை ட்ரா பண்ணி எடுக்கலாம். இல்லஸ்ட்ரேட்டர் ஆட்டோ கேட் எல்லாத்துலேயும் இது இருக்கலாம். ஸோ இது வேணாம், நெட்டுக்கு அந்த இதை மட்டும் கொடியை மட்டும் இருக்கும், இதை ஜாயின் பண்ணும். ரைட், எப்படி ட்ரா பண்ணுறது மட்டும் பாருங்க. இவ்வளோ தானே தரேன். இப்போ இது போல அப்படியே செலக்ட் பண்ணுறேன், இங்கேருந்து அப்படியே வாரன் ஒரு செலக்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இங்கே உண்டு இவரையும் இவரையும் செலக்ட் பண்ணுறேன், இவரையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஜே கீபோர்டில் ஜே ப்ரெஸ் பண்ணால், அப்படி இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் வெக்டர் ரைட்டா, அப்படி இல்லாட்டி ஜே ப்ரெஸ் பண்ணால் ஜாயின் வெக்டர் இப்படி இது வரும். இதில் இந்த 0 பாயிண்ட் இப்படி இருக்கிற 9 நம்பர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது, அதை ஒண்டா மாற்றும் ஆஃப்டர் இருக்கு ஜாயின். அப்போ சிங்கிளாக மாற்றிட்டு இங்கே ரெட் கலர் இங்கே க்ரீன் கலர், அப்போ நமக்கு ஓகே லைன் ஒன்று வந்துட்டு இதை செலக்ட் பண்ண சிங்கிள் லைனாக ஜாயின் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நினைக்கிற நோட் எட்ஜஸ் எடுத்து நான் என்ன செய்யறேன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால் ரைட்டா ஸ்மூத் ஆகும். அப்படி இல்லாட்டி அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் எஸ் ப்ரெஸ் பண்ண சொல்லி எஸ். இவன் நீங்கள் இப்படியே செலக்ட் பண்ணி போட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத் பண்ணும். ஸ்மூத் இருந்தால் தான் நமக்கு 3D செய்கிறது ஈஸி. அந்தந்த இதை நான் ஸ்மூத் பண்ணிட்டேன். ஸோ இதுல இருந்து நான் ஒரு 2mm 15mm உள்ளுக்கு எடுக்கிற மாதிரி செஞ்சு பார்ப்போம். ஆஃப்செட் இந்த சைட்டுக்கு வரணும். அப்போ ஆஃப்செட் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கிறோம் 15mm. ஓகே தானே, நமக்கு கிளியராக வருதுனே. இது டவுட்லேயே யாருக்கும் செய்யலாம் தானே.
சார் ஓ சார் இப்போ எங்களுக்கு வெக்டர் தான் இப்போ இதுக்கு ட்ரா பண்ணிக்கொள்ளணும். ஓ அப்போ பிட் மேப் டு வெக்டர் அந்த ஆப்ஷன் இல்ல யூஸ் இல்ல பண்ணிட்டு இல்ல இல்ல ஏன் நான் அதை சொல்லலன்னு சொன்னா பிட் மேப் இது கிளியரா இருக்குது அந்த போட்டோ முதல். அதுவும் இல்லாம நம்ம செய்யற இந்த டூ ட்ரையல் இதுல வந்துட்டு ஸ்மூத்தா ஒரு ரிலீஃப் எடுக்கணும்னு சொன்னா நம்ம ரோ பண்ணணும். இது அந்த அளவுக்கு மெனக்கெடு இல்லையே நமக்கு உண்மையா. ஓகேவா ஓகேவா ஆஹா. அதுக்காண்டி தான் இப்போ அதுலேயும் நம்ம வெக்டர் டு இமேஜ் டு வெக்டர் அந்த இதுக்கு மாத்திட்டா வரும். அது சொல்ல ஆனால் கிளியரான பிக்சர் இருக்குன்னா அடுத்த டிசிஷன் ஓகே. பட் இது ஆ. நமக்கு ஒரு என்னன்னு சொல்ற கஸ்டமர் அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கோமே, இதை ஒரு கிளைண்ட் அனுப்பியிருக்காரு இதே மாதிரி செஞ்சாங்கன்னா என்னென்னு விளங்கு இல்லை. இப்போ அவர் இப்படித்தான் பூ இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரா, எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரா? இல்லை, அவர் மாடல் என்ன அவரோட மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாடல் அவரோட டோருக்கு வேணும். விளங்கிட்ட நான் என்ன சொல்றேன். ஓ அப்ப இந்த மாடலுக்கு அவருக்கு டோர் வேணும்னு சொன்னா அதை ஜூம் பண்ணாலும் உடையுதுன்னு சொன்னா அவரால் ஐடென்டிஃபை பண்ண இதே இலதான இருக்கி இதே ஃப்ளவரான இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண இயலாம். ஸோ அதனால நான் ஃபெஸ்ட்டுக்கு வெக்டரை கீறேன். ரைட்டா, ஒரு 2 inches அவர் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கீறிட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா படுத்த என்ன இருக்குன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண இயலுதா? இல்லை, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு சர்க்கிளோண்ட ஷிஃப்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். ரைட்டா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சர்க்கிள் ஏன்னா அந்த மடிஞ்சு வர மாதிரி. ஓகேவா, இது கிளியர். இப்ப நான் ஒரு ரிலீஃப் ஓபன் பண்றேன். இப்ப இமேஜ் இதுக்கு மாத்துறேன். இப்ப இவரை போக்காட்டுனா இவரை ஹைட் பண்ணியே வைப்போம். இவரை தேவை. இப்ப இவரை எந்த மாதிரி டிசைன்ல எடுக்கிறங்கிறதா மட்டும் இருக்கிறது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா நமக்கு தேவை கிராஸ் செக்ஷன். ஸோ அந்த கிராஸ் செக்ஷன் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணிக்க, நான் அந்த கிராஸ் செக்ஷனை இங்கே கிரியேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு வளைவு மாதிரி இப்படி எடுத்து இங்க இருந்து ஒரு இது மாதிரி இப்படி எடுத்துட்டு ஒரு இங்க எடுக்கிறோம். எடுத்துட்டு இங்க இருந்து இது வைக்கிறேன். ஸோ இவர் ஓவர் அரைக்கிறீங்களா? நமக்கு ஓகே. இப்போ இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ அவுட்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்றேன். இந்த இதை எடுத்து ட்ரிம்மர், ரைட், ட்ரிம்மர் எடுத்து நான் இங்க இருக்கிறேன். ஏன்னா ட்ரிம்மர் அதில் கட் பண்ணா தான் இதை ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஜாயின் ஜேயை ப்ரெஸ் பண்றேன், ஜாயின். இதுல சைஸ் என்ன நமக்கு தெரியும், 15க்கு வச்சுக்கோ. மொத்த சைஸே 15 mm. ரைட், பர்ஃபெக்டாக வந்துட்டு இதில் மிரர் இதையும் எடுத்துக்கொள்கிறேன் ரைட் சைடில். சரி, காப்பிக்கு டிக் பண்ணுறேன். லெஃப்ட் சைட்டுக்கு எடுத்தேன்னா லெஃப்ட் சைட்டுக்கு வந்துட்டு. இதே மாதிரி நான் என்ன செய்யறேன்னா ஒரு ரவுண்டாகவும் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன், ஒரு ஸ்மூத் ஆக்குறதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு சைட்டில் ரவுண்ட் ஆக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் இங்கேருந்து ஒரு சாய்வு மாதிரி பெஸ்ட் மேலே போய் இந்த மாதிரி சாய்வாக உண்டுங்கிறதுக்காண்டி 45 வச்சிடறேன் இங்கில். மாதிரி இப்போ முதல் வேலை இதில் அவுட் சைடை எடுத்துடுறேன். இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்டா இவரை எழுப்ப போறேன். ரைட்டா, அப்போ முதலாவது ரிலீஃப்ல நான் படுத்துட்டே எல்லா விஷயங்களையும் சொல்ல போறேன், கிளியரா வழங்கிக் கொள்ளணுமா. இது ரெண்டையும் செலக்ட் பண்றேன். கோ டு த நம்ம ஆப்ஷன் தெரியும் தானே, டூ ட்ரையல் ஆப்ஷன். ஸோ ஆல்ரெடி செலக்ட் என்ன ஏதுங்கிறலாம் படிச்சிருக்கேன் வெளியாவே. டூ ட்ரையல்ல ஃபர்ஸ்ட் எதை செலக்ட் பண்ணுங்கிற பேசிக்கை நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ இதில் கிராஸ் செக்ஷன் என்ன ஏதுங்கிறதும் வெளியா படிச்சிட்டேன். இப்போ இந்த கிராஸ் செக்ஷனை கிளிக் பண்ணி அட் கிராஸ் செக்ஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி வருது. ரைட், இது செட் ஆகலை. ஸோ இதை டிலீட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி அட் கிராஸ் செக்ஷன் கொடுக்குறோம். இது ஓகேன்ற மாதிரி இருக்கு. எங்கால சைட் எடுப்போம், இங்காலே அங்காலேங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். ரைட், 1 minute கால்
ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பாருங்க, இந்த மாடலுக்கு இந்த மாதிரி வருது. இங்கே நான் ஸ்கேலை படிச்சு கொள்ளலாம். இதில் நான் ஒரு ஒரு 10 எம்எத்துக்கு வச்சா இந்த மாதிரி வருது. பர்ஃபெக்டாக வருதா இல்லையா? சரி, இது இங்கேல சைட். இப்போ நம்ம டிசைட் பண்ணோம் இங்கேல இருந்து ஆனால் இதெல்லாம் வரப்போகுது. அப்போ இதுக்கு ஓகேவாங்கிறது ஓகேவா நமக்குங்கிற டிசைட் பண்ணணும். ரைட். இல்லை நம்ம இதை delete பண்ணிட்டு இந்த சைட்டை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இது நல்லா இல்லை. ஸோ எப்பயுமே மடிஞ்சு போகிறது இந்த மாதிரி வரும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா delete பண்ணுறோம், இவரை செலக்ட் பண்ணுறோம் cross section. அப்போ இங்கேயும் மடியுது, இப்படியே வந்து இங்கேயும் மடியுது. ஸோ 10 எம்எத்துக்கு இது எஞ்சிட்டேன். ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு க்ரோஸாக நல்லா வரலையே. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் திரும்ப ஆட் பண்ணுறேன் cross செக்ஷனை. அடுத்தது எனக்கு பாயிண்ட் வரும். சரி, இது 1, இது 1, இது 2. ஸோ அகைன் ஆட் பண்ணுறேன். 3, 4 ஆட் பண்ணி 5 ஆட் பண்ணிட்டேன். 5லேயே என்ன வருது? இப்போ பாயிண்ட் ஓகே. இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை இந்த பாயிண்ட் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த பாயிண்டே நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு நேராக கொண்டாடுறேன். சரி, விளங்கிட்டா கன்செப்ட் என்னண்டு? தெரியுது தானே? ரைட். இதை நான் இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட். பர்ஃபெக்டாக வந்துருக்கு. அப்போ இது படுத்த ஒரு முறிவு மாதிரி விளங்குது, அதான் ஸ்மூத். இப்போ இவரை நம்ம மூவ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அந்த முறிவு போயிடுவார். இங்கே நான் என்ன செய்கிறேன்னா அதே போல் இது ஓகே நமக்கு. அடுத்த பாருங்க, இந்த 4 நம்ம அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதால இஷ்யூ நமக்கு. அப்போ 4க்கு 4 இங்கே வைக்கிறோம். அதுக்கு நேராக எடுத்துகிட்டு போயிடும். 4 நம்பரை இங்கே ஒன்று வந்து வைப்போம். ஈவன் நீங்க இந்த 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் வரைக்கும் போயிருக்குது. அந்த 5ஆம் நம்பருக்கு போற வாரத்தை இது அட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, மற்ற சைட் அட் பண்ணி நான் cross செக்ஷனை எப்படி மாறிக்குது? இப்படியே வருது. எங்கேயோ ஒரு இடத்த திரும்ப அட் பண்றேன். பார நம்பர் என்ன நடந்திருக்கு? இந்த மாதிரி டிசைன் கண்டிருக்கீங்களா? இங்க இருந்து ஒன்றும் இங்க இருந்து வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வேற மாதிரி இங்கே பேட்டர்னுக்கு மாறுதா இல்லையா? அப்ப இவரை நம்ம இங்க எடுத்தோம்னு சொன்னா நமக்கு ஏத்த மாதிரி அதுக்கு மாதிரி இப்படியே வரும். இது விளங்கிட்டா? இப்ப இவன் நீங்க லாஸ்ட் அடிக்கிற அந்த இதை delete பண்றேன், 2யும் delete பண்றேன். இப்ப ஃபுல்லா இதான இருக்கு. இவன் நம்ம இதை கிளிக் பண்ணி அட் பண்ணா லாஸ்டா வாரது இந்த மாதிரி ரவுண்டா வரும். இன்னொன்று அட் பண்ணினா சரி, இங்க போகக்குள்ள இது மட்டும் அப்படியே ரவுண்ட் ஆகி இங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போற மாதிரி ரிலீஃப். இதுல எதுவும் குழப்பங்கள் இருக்குதா? இப்போ நான் 4 நம்பருக்கு ஏற்ற மாதிரி இதை செலக்ட் பண்ணி இங்கே ஒன்று வந்து வைக்கிறேன். 4க்கு 4. இப்போ இவரை நம்ம கிளிக் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டா சரி. சரி, ரைட். இது கிளியரா உங்களுக்கு? இதுல ஏதும் நான் திரும்ப விளங்கப்படுத்தணுமா? சொல்லுங்க அப்போ. பர்ஃபெக்டா வந்திருக்கு, எல்லாமே கிளியர். ரைட். ஈவன் இதை போக்காட்டி பார்த்தாலே விளங்கும். ரைட். டவுட் கிளியர் தானே? அப்போ அப்படி இருக்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இது எல்லாமே ஓகே. அப்போ இந்த இடத்துல நான் எதுவுமே செட் பண்ணலை, செட் 0ங்கிறத செட் பண்ணலை. ஏன்னா அதை நான் பிறகு காட்டுவேன். இப்போ இப்படி இருக்க நான் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிட்டு எனக்கு அப்ளை ஆகிடும். அப்போ இதில் சைஸ் எத்தனை நான் 10 எம்எத்துக்கு வச்ச மாதிரியே இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா?
சி 10 வச்ச மாதிரி இருக்குது. எனி டவுட்ஸ்? கிளியர் தானே? இதை செய்து காட்டணும். ரைட்? ஓகேயா? கிஷோர் என்ன மாதிரி? அந்த எண்ட்ல அந்த சர்க்கிள் ஒன்று போட்டு அதுதான் கொஞ்சம் விலங்கல் என்னங்க. எண்டில் சர்க்கிளா? இதா? ஓ ஓ அந்த அதை எப்படி கிளியர் பண்ணி நின்றது விலங்கல். கிளியர் பண்ணலையே நான். அடுத்தா வந்து என்ன, இது ஒரு வெக்டர். ரைட்டா? இது ஒரு வெக்டர். அது வரைக்கும் தான் அது ஓட்டோ போட்டிருக்கு. நான் எதுவுமே செய்யலை. இப்பதான் இது செய்ய போறேன். இல்ல டாப் பார்ட்ல செஞ்சது. டாப் பார்ட்ல திரும்ப ஒரு கார்டு இருக்கனா? டாப் பார்ட் நல்லா வரல, அதுக்காண்டி திரும்ப எடுக்கணும். ஸோ அகைன் செலக்ட் பண்றேன். டூ ட்ரையல். இதுல இருக்கிற இதை செலக்ட் பண்ணி ஆட் பண்றேன். ஒரு 4 தரம் ஆட் பண்றேன். 4 5 6. என்ன பாயிண்ட் வருது? இப்ப என்னன்னு சொன்னா இது இப்படித்தானே இருக்குது. இதுல இந்த 2ஆம் நம்பருங்கிறதும் 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், அது ரெண்டும் சேரக்குள்ள இந்த இந்த இது வரும் சர்க்கிள். அப்ப இந்த 2ஆம் நம்பர் இங்கேயும் இன்னொரு 2ஆம் நம்பர் இங்கேயும் இருக்கு. அப்ப நான் 2க்கு 2 ஈக்குவலா வச்சேன்னு சொன்னா இந்த சர்க்கிள் வரப்போகுது. அவ்வளவுதான். ரைட்டா? இப்ப இங்கே கொண்டாந்து வச்சுட்டு இங்கேயும் அதை கொண்டாந்து நேருக்கு வச்சேன்னு சொன்னா இப்படி வார ஸ்மூத்தா வரப்போகுது. இது கிளியரா வழங்கிட்டப்ப? ஓ சார். இவ்வளவுதான் விஷயம். அப்படியே நான் என்ன செய்யறேன்னா அப்படியே வாரன் இந்த 3ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரை நேருக்கு ஆக்குறேன். ரைட், அதுவும் ஓகே. 4க்கு 4 ஓகே தான் நமக்கு. 5க்கு 5 வைக்கிறேன். ஸோ இங்க 7க்கு 7 இங்க கொண்டாந்து வைக்கிறேன். ஏன்னா அப்பா இது சரியா வரும். பாருங்க, ஆல்ரெடி இங்க இருக்கக்குள்ள ரவுண்ட் மாதிரி இருக்காரு. ஆனா அதுவே இங்க எடுத்துட்டு வந்து வச்சேன்னு சொன்னா எனக்கு இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ 6க்கு 6. இப்போ விளங்கிட்டானே? ஓ சார். இப்போ நான் இதில் ஹைட் வந்துட்டு 10 mm, மற்ற எல்லாம் ஓகே. அப்ளை பண்ற, கேன்சல் பண்ணு. இப்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். இப்ப இது ஒரு ரிலீஃப்ங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒன்று தான். ரிலீஃப்னா என்ன ஏதுங்கிற பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியும். இப்ப புதுசா ஒரு ரிலீஃபை எடுத்துட்டு சொன்னா அது செப்பரேட் ரிலீஃப். என்ன, இப்ப நான் பிளஸ்ஸா மாத்திரம் இதுவும் கம்பைன் மோட்ல இருக்குது. இப்ப இவரை செலக்ட் பண்ணி இந்த இதுல ஷேப் எடிட்டர்ல ரவுண்ட் ஆக்கினா என்ன நடக்குது? நல்லா இருக்கிறது, செட் ஆகல. என்ன, இப்ப இதுவே நான் ரைட் இவரை கொண்டாந்து இங்க வைக்கிறேன். நான் சரியா பொசிஷனுக்கு வைக்கிறேன். இதை டிலீட் பண்ணிட்டு அதே சேம் ரிலீஃப் எது நமக்கு அதே ரிலீஃப்ல வச்சுட்டு இந்த இதை எடிட்டரை யூஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்குது? மேலால் எலிமின மாதிரி வருது. அதுக்கு மேல அப்ளை ஆகுது. அதுல இந்த மர்ஜ் ஹைய கிளிக் பண்ணா பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா வருவாரு. கிளியரா? இப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இவரை இங்க கொண்டு வந்து வைக்கிறேன். இப்படி வைப்போம். வச்சுட்டு கொஞ்சம் இவரை கொஞ்சம் ஷிஃப்டை பிடிச்சி தூக்கினா மேலுக்காவது. ஓகே. இப்போ நம்ம இந்த லிமிட் ஹைட்டை சூஸ் பண்ணி 15 mm டா, அப்போ 10 இருக்கணும். 10 தான் நமக்கு ஹைட். சரி, சென்டருக்கு கொண்டு வருது. ரைட், ஓகே இருக்குமா? இப்படியே இருக்க மர்ச் ஹைல வச்சுட்டேன், எல்லாம் சரி. அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ ஏன் இப்படி கொடுத்தோம்னு சொன்னா நினைக்கிற இந்த ஸ்மூத் ஆப்ஷனை எடுத்து நம்ம இதுக்கு சின்ன பிரஷ்ல வச்சுட்டு சின்ன ரேடியஸ் பிரஷ்ல வைப்போம்.
ஓவரா இல்லாம ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு குறைப்போம். ஓவர் ஸ்ட்ரென்த் வேணாம். இப்போ ஜூம் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னு சொன்னா சி நான் வந்துட்டு ரைட். அதை பிறகு நம்ம இல்லாம ஆக்கலாம். அது சின்னது. ஓகேவா? அது ஸ்மூத் பண்ணாட்டியும் விளங்காது தானே, ஒரு சின்ன விளங்காது. டிசைன் தானே அது. விளங்காது. நம்ம பெருசா கீறினாலும் செய்யறத கிளியரா செஞ்சோம்னு சொன்னா அது விளங்காது. அப்ப என்கர்வ் பண்ணக்குள்ள மிஷின்ல போடக்குள்ள விளங்காது. டிசைனிங் பர்ஃபெக்டா இருந்தா சரி. நம்ம இதை கூட நம்ம அடுத்த இருக்கிற புள்ளிய கூட நம்ம ஒருக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சரி. ரைட். ஆனா இதை செப்பரேட் எடுக்க போனீங்கன்னு சொன்னா இல்ல. இப்ப 10 இருக்கு. செப்பரேட் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வேலை செய்யலாம். ஒன்று அடிக்கலாம் நம்ம செய்யலாம். அதுக்கான தான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்த இடத்துலயே நம்ம என்ன செய்யணும், இவரையும் அப்படியே இருக்க செலக்ட் பண்ணிட்டு லிமிட் டு ஹைட்டை 10 ஆக்கி கொஞ்சம் எடுத்துடுறேன். சரி, இது செட் ஆகலை. இப்போ நம்ம வெளியில கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போன மாதிரி இருக்கிறலாம். அதுக்குள்ள மடிஞ்ச மாதிரி ஆக்கியிருக்கேன். இப்படி இருக்க merge ஆகி அப்ளை கேன்சல். ஸோ இதையே நான் ஓகே. ஸோ ஓகே, அது கிளியரா? இதில் டவுட்ஸ் இருக்கிறானே? ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். ரைட். இப்போ நான் 2Dக்கு போயிட்டு பழைய மெயின் ரிலீஃபை நான் செலக்ட் பண்ணக்குள்ள அதை டொகுலாக காட்ட போகுது. அப்போ இது பார்ட் முடிஞ்சு என்ன. இப்போ நம்ம விரும்பினா அதை பாட்டை செட் பண்ணலாம். இப்போ இது என்ன ஏதுன்னு இல்லை. நம்ம விரும்பினா நம்ம உண்டு இதில் கீறலாம். அப்படி இல்லாட்டி நான் ஈவன் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாக்குள்ள வரணும்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து இந்த ஏரியாவும் இங்கேருந்து இந்த ஏரியாவும் இவ்வளோதான் ஏரியா. இதுல இருந்து இது வரைக்கும் இதுக்குள்ள வரணும் இது வச்சுக்கோம். அப்போ இதுக்கு போயிட்டு இந்த ஏரியாக்குள்ள வரப்போகுது. அப்போ ரிலீஃப் இன்னொரு ரிலீஃப் எடுக்கிறேன். ரைட். இப்போ நான் நார்மலாக சொல்கிறேன். இப்போ இதில் நான் ஆல்ரெடி வச்சிக்கிற ஒரு பாட்டை எடுத்து போகிறேன்னு வச்சுக்கோமே. எனக்கு நிறைய ரோ பண்ணி போட்டு வச்சுக்கேன்னு வச்சுக்கோம். இதில் ஏதாச்சும் செட் ஆகுதான்னு பார்க்குறோம். இதை நம்ம செய்கிற பாட்டுகளை லைப்ரரிக்கு எடுத்து போடுறது. இல்லாட்டி நம்ம ரோ பண்ணலாம். அது கேஸ் இல்லை. ரைட். இப்போ உதாரணமாக ரைட் இவரை செட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லாட்டி ரோ பண்ணுவோம். நினைக்கும். ரைட். இதில் மேல் ஆப்ஷனுக்கு எடுக்கிறேன், டாப்புக்கு எடுக்கிறேன். ஓகே தானே இது? அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். அதான் படிக்கிற விஷயம். ரைட்டா?
அப்ப நான் இங்கே சொல்றேன். இது ஓகே தான். இப்படி இருக்கு. பேஸ்ட் பண்ணிடுறேன். இத 8க்கு இருக்கு, 10க்கு வச்சா அதுக்கு மேலால இருக்காது. ரைட், இருக்கட்டும். இப்ப இத எப்படி நம்ம இதுக்குள்ள merge பண்ற, அதான் இப்ப இருக்கிற ஆப்ஷன். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இதால இப்ப இது தனி லேயர் தானே, ஸோ நோ இஷ்யூ. அப்ப நான் இதால வெட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க ரோ பண்றேன். ரோ பண்ணிட்டு 0 டொக்கில் ஆக்குறேன். ஓகே, போயிட்டு இப்ப இவரை கொஞ்சம் மடிஞ்ச மாதிரி ஆக்கணும். இவரு நெல்லை அரிக்கி இது இதுக்குள்ள போன மாதிரி ஆக்கணுங்கிறதுக்காண்டி அந்த சாய்வா இருக்கிற இவரை எடுக்கிறேன். பிளாட் ஃபார்மேட்டிங். இதுல 2 ஆப்ஷன் கிடைக்கும், நமக்கு தெரியும். இதுல எந்த ஆப்ஷன் எடுத்துட்டு வரேன், இங்க இந்த ஆப்ஷனையும் கீழே எடுத்துட்டு வந்தா ரைட், இவரை இங்க மூளைக்கு இந்த சென்டருக்கு வைக்கிறேன். ரைட், ஓகேவா? நமக்கு இவரை இங்க எடுத்துட்டு வந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பிரியும். மேலுக்கு எடுத்து போனா இன்னும் கொஞ்சம் போகும். இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி இங்க அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இதை எடுத்துன்னு சொன்னா ரைட். ரைட், ஸோ பர்ஃபெக்ட். ஸோ இப்படி இருக்கு. நான் அப்ளை பண்ணிட்டு வந்துச்சுன்னா அப்ளை அண்ட் கேன்சல். ஸோ கிளியர் டிசைன். ஓகே, ஸோ 8mm வைக்கலாம். ஓ 10mm வைக்கலாம். 10mm வச்சிருந்தா 10mm ஏற்ற மாதிரி வரும். எல்லாத்தையும் 10mm செட் பண்ணணும். சி பர்ஃபெக்டாக வந்துருக்கு.